ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு சோஷியல் மீடியாவே அலற விட்ட, அதே சமயம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜேபி. அதாவது ஒரு அரசியல் கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச்னா கரப்பாம்பூச்சி, ஜனதா பார்ட்டின்னு ஒன்று வந்து துவங்கப்பட்டிருக்கு. யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஜித் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து ஒரு 30 வயசு இளைஞர். ஏற்கனவே வந்து ஃபார்மராக வந்து அதாவது முன்னாடி வந்து ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த ஒரு நபரும் கூட, ஆக்டிவாக இருந்த நபரும் கூட. அப்படி இருக்க இவர் வந்து ஒரு பார்ட்டி வந்து போடுறாரு. அதாவது சிஜேபிங்கிற நேமில். ஏன் இந்த பார்ட்டிங்கிறது உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸான மிஸ்டர் சூரியகாந்த் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது வித்தின் ஒரு மே 15 தேதி போல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஹி மேட். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாமே புரட்சி, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சுற்றுறது, இளைஞர்களை வந்து ஒரு கரப்பாம்பூச்சிங்கிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ண. ஸோ அதுக்கு வந்து அதாவது இது ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, சரி ஒரு ஜோக்காக, ஒரு ஃபன்னாக, ஒரு கலாய்க்கிறதுக்கு ஆரம்பித்த மாதிரி சிஜேபின்னு இவர் வந்து கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்து ஒரு 3-4 நாள்லேயே, அதாவது பிஜேபி இன்றைக்கி ரூலிங்கில் இருக்கிற பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஃபாலோயர்ஸ், கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஃபாலோயர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8.9 மில்லியன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. இது வித்தின், அதாவது ஒரு 3 days 4 daysக்குள்ளேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15.9 ஃபாலோயர்ஸ் வந்து, அதாவது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து இவங்களோட இது பார்த்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு சில அரசியல் வேலைகள் பண்ணி இந்த இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி இந்த பிளாக் பண்ணிடுவோம், இந்த சோஷியல் மீடியாவில் இவங்க பிளாட்ஃபார்மை பிளாக் பண்ணிடுவோன்னு பண்ணுறாங்க. திருப்பி இவங்க உருவாக்குறாங்க. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்ரோச் இஸ் பேக்குன்னு போட்டு சிஜேபி வந்து இதாவது நிறைய இளைஞர்கள் வந்து இந்த பார்ட்டியில் வந்து சேர்றாங்க. இதுக்கான வெப்சைட்டும் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பார்ட்டியில் சேரணுங்கிறதுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போனால் அது இன்னும் ஃபன்னியாக இருக்குது, இன்னும் சர்க்காஸ்டிக்காக இருக்குது. அதாவது இந்த பார்ட்டியில் சேரணும் அப்படின்னா ஒரு சில பேசிக் திங்ஸ், நீங்கள் வந்து லேசியாக இருக்கணும், அதாவது சோம்பேறியாக இருக்கணும், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், அட் தி சேம் டைம் அரசியல்வாதிகளை திட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை கடந்து போனால் அதில் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. உங்களை பற்றின எல்லா விவரங்களையும் கொடுத்து நீங்கள் வந்து இந்த பார்ட்டிக்குள்ளே மெம்பர் ஆகலாம். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்பிக்கும் போது, அதாவது அந்த சீஃப் ஜஸ்டிஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபன்னி கமெண்ட்டாக இளைஞர்கள் வந்து கலாய்க்க ஆரம்பித்தது. இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூலிங் பிஜேபியோட இவங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க போடுற போஸ்ட் எல்லாமே, அதாவது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லை, எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் பற்றி இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இவங்க ஆரம்பித்த பார்ட்டியில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டியில் வந்து நீங்கள் மெம்பர் ஆனாலும் அந்த பார்ட்டி வந்து மேனிஃபெஸ்டோன்னு போட்டு ஒரு 5 விஷயங்கள், 5 அம்ச திட்டங்களை வந்து வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் இருந்து, அதாவது ரிட்டையர் ஆவாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டுங்கிறது கொடுப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு பேன் பண்ணுறோம், அது இனிமேல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ராஜ்யசபாக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து இப்போ இந்த எஸ்ஐஆர் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு சிட்டிசனோட ஓட்டு டெலிட் பண்ணால் அந்த எலெக்ஷன் கமிஷனையே அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து 2வது திட்டமாக வச்சுருக்காங்க. அடுத்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த டீலிமிட்டேஷனை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது 50% வந்து ரைட்ஸ் வந்து விமனுக்கு கொடுக்குறாங்க. அதாவது அது மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஸோ வாட் எவர் இட் இஸ் 50%ங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து 4வது விஷயமாக பார்த்திங்கன்னா, அதாவது அதானி, பெரிய பெரிய பிஸ்னஸ் நிறுவனங்களான அதானி, அம்பானி ஓண்டு வந்து மீடியா விஷயங்களை வந்து நாங்கள் வந்தோன்னா மீடியா லைசன்ஸை வந்து அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 5வது, இப்போ வந்து ஒரு எலெக்டட் எம்எல்ஏவோ எம்பியோ திடீர்னு வந்து ஒரு பார்ட்டி ஷிஃப்ட் எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதாவது பார்ட்டி ஷிஃப்ட்னா கட்சி தாவுறாங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு அவங்களால வந்து அரசியலில் நிற்க முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க. இந்த 5 அஜெண்டாவை, அதாவது இந்த மேனிஃபெஸ்டோவில் இந்த வெறும் 5 அஜெண்டா வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது இது வந்து ஏதோ ஒரு கலாய்க்கிற ஒரு விஷயமாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு ஆன்லைனில் இது வந்து பெரிய ஒரு ரெவல்யூஷனாக அந்த பார்ட்டிங்கிறது மாறிட்டுருக்கு. அத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அதே சமயம் வந்து பிஜேபி இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட வந்து 12 வருஷம் 13 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. அவங்களுடைய வித்தின் 3 days வந்து இவ்வளோ ஃபாலோயர்ஸ் வரும்போது அவங்க சைடில் வந்து என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து வேணே சில கட்சிக்காரங்க பண்ணுற சதி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கமெண்ட் கொடுக்குறாங்க.
தி மீன் டைம் வந்து இதே சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சூரியகாந்த் சொல்கிறாரு, நான் எல்லா இளைஞர்களையும் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னாலுமே இன்றைக்கி வந்து இந்த சிஜேபிங்கிறது வந்து அவரோட சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டால் ஒரு ஜஸ்ட்டு ஒரு சட்டையருக்காக, அதாவது ஒரு காமெடிக்காக, ஒரு ஃபன்னாக கலாய்க்கிறதுக்காக ஆரம்பித்தது. இன்றைக்கி அது வந்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் அந்த கட்சியில் வந்து சேர்றாங்க, நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது. அப்படிங்கும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுறீங்க, நீங்கள் யாராக வேணால் இருங்க, கவனமாக விடுங்க. ஸோ எது எங்கே வந்து நமக்கு வந்து ஒரு புயலை கலப்பும், ஒரு ஸ்டாமை உருவாக்கும்னு தெரியாது. மேலும் ஒரு புதிய தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.